Hi guys, நம்ம இந்த வீடியோல வந்து parametric அப்படின்ற பார்ட்டை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு வீடியோஸ்லயும் வந்து பார்த்துட்டோம். அதில் constraints அப்படின்றத வச்சு நம்ம இந்த ரெண்டு ரோ இருக்கிறத பார்த்தோம். அண்ட் இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம தேர்ட் ரோவில் இருக்கிற tangent and smooth, symmetric and equal அப்படின்ற நாலுத்தையும் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நமக்கு போடப்படுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், தேவைப்படும் போது யூஸ் ஆகும். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேஞ்சன்ட் அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். டேஞ்சன்ட் அப்படின்றதுனா உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு லைனுக்கு இப்போ ஒரு சர்க்கிள் சர்க்கிள் எதனா ஒன்று வரைஞ்சிருந்தோம்னா அதை டச் பண்ணிட்டு போகிற லைன் அப்படின்ற அந்த டச்சிங்கில் தான் வந்து நமக்கு டேஞ்சன்ட் அப்படின்வாங்க. ஃபஸ்ட்டு நான் அதுக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன் அண்ட் ஒரு லைன் அதை டச் பண்ணாத மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். உங்களுக்கு அது என்ட்ரு கொடுத்துட்டா அந்த இது லைன் வந்து டிஸ்கண்டினியூ ஆகிடும். அண்டு இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டச் ஆகலை. இப்போ வந்து நமக்கு வந்து இது கொஞ்சம் நிறைய கேப் இருக்கிறதால வந்து நமக்கு தெரியுது. இப்போ ஒரு சில டயக்ராம் நம்ம போட்டுட்டு இருக்கும் போது வந்துட்டு கேப் இது வந்து டச் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஸ்னாப் ட்ராக்கிங் வச்சு இது பண்ணுவோம். அண்ட் அந்த மாதிரி நமக்கு பண்ணாத அவசரத்தில் போட்டு போகும்போது இந்த பேராமெட்ரிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதில் டேஞ்சன்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபஸ்ட் நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண சொல்லி லைனும் செலக்ட் பண்ணலாம், சர்க்கிளும் செலக்ட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு சர்க்கிள் செலக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் செகண்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண சொல்லிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், அது வந்து டேஞ்சன்ட் இன்டர்செக்ட் ஆகிடும். அந்த சிம்பிள் அந்த இன்டர்செக்ட் எங்கே ஆகுதோ அந்த சிம்பிள் வந்துட்டு டேஞ்சன்ட்டோட சிம்பிள் வந்துட்டு அங்கே வந்து செட் ஆகிடும். அண்ட் டேஞ்சன்ட் அப்படின்றது அவ்வளோதான். இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம வந்து இந்த ஸ்மூத் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸ்மூத் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருப்போம் வித் அனதர் லைன் டிஸ்கன்டினியூ அப்படின்னு இருக்கும். லைன்லாம் இங்கே செட் பண்ணிங்கன்னா லைனும் இன்னொரு லைனும் இப்போ என்ட்ரு கொடுத்திங்கன்னா அது டிஸ்கண்டினியூ ஆகிடும். மறுபடியும் என்ட்ரு கொடுத்திங்கன்னா இப்போ நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ண டாஸ்க் வந்து இதுவாகும். நான் அதே மறுபடியும் வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து ஸ்மூத் அது ஜாயின் பண்ண சொல்கிறதுக்கு தான் ஸ்மூத் அப்படின்னும். இப்போ நான் ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ப்ளைன் கர்வ் தான் கேட்குது, நமக்கு செலக்ட் ஆக மாட்டேது பாருங்கள். ஸ்மூத்தில் ஸ்ப்ளைன் அப்படின்றது ஒன்று மட்டும் தான் வந்து இதில் வந்து செலக்ட் ஆகும். நான் இப்போ அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ப்ளைன் வரைஞ்சிக்கிறேன், எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். இப்போ எஸ்பிஎல் அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்ப்ளைன் வந்து இதுவாகும். நான் இப்போ ஒரு கர்வ் வந்து பெண்டிங்காக வரைஞ்சிட்டேன், இன்னும் என்ட்ரு கொடுத்துட்டேன். எஸ்கேப் கொடுக்கக்கூடாது ஸ்ப்ளைனுக்கு, மறுபடியும் என்ட்ரு கொடுக்கணும். இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அதோட இது தான் ப்ரீவியஸாக யூஸ் பண்ண டாஸ்க் தான் கண்டினியூ ஆகும். மறுபடியும் இன்னும் ஒரு ஸ்ப்ளைன் வரைஞ்சிக்கிட்டேன், மறுபடியும் என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ ரெண்டு ஸ்ப்ளைனுக்கும் ஸ்மூத் பண்ணுறதுனா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ப்ளைன் அப்படின்றத செலக்ட் பண்ணி இந்த எண்டு வேணுமா இல்லை இந்த எண்டு வேணுமா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த எண்டு செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு நான் இந்த எண்டு செலக்ட் பண்ணேன்னா அப்படியே வந்துட்டு நமக்கு ஸ்மூத்தாக அது வந்து நமக்கு அட்டாச் ஆகிடும் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த லைன் வரையும் பார்த்திங்கன்னா அந்த கர்வு, இந்த லைன் இந்த டச்சிங்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த கர்வு. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸ்மூத் அப்படின்னா என்னன்ட்டு. இப்போ சிமெட்ரிக் அப்படின்ட்டு என்னன்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நான் இது எல்லாத்தையும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதால டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சிமெட்ரிக் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். சிமெட்ரிக் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ மிரர் மாதிரி தான். இப்போ இன்சைடு என்ன இருக்கோ அதே மாதிரி இன்சைட் சிமெட்ரிக்காக ஃபார்ம் ஆகும். அதாவது எவ்வளோ ஆங்கிள் அந்த இதுவெல்லாம் ஆங்கிள் வந்து சிமெட்ரிக்காக ஃபார்ம் ஆகும். ஏன்னா இப்போ ஒரு லைன் வந்துட்டு இப்படி வரைஞ்சிட்டேன், மறுபடியும் என்ட்ரு கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே ஒரு லைனை வந்துட்டு இப்படி ஒரு 90 டிகிரி இந்த 0 டிகிரியில் வரைஞ்சி என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் அப்படின்னும் போது அதுக்கு பார்ட் கேட்கும் நடுவில், அதாவது மிரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும்ல, அதே மாதிரி சிமெட்ரிக்கு கேட்கும். இப்போ இதே மாதிரி நடுவில் ஒரு பார்ஷன் அதாவது பார்ட் வரைஞ்சி கட் பண்ணுற மாதிரி அப்படின்ட்டு செட் பண்ணிங்க. இதுக்கு சிமெட்ரிக்காக இது வரும், இல்லை இதுக்கு சிமெட்ரிக்காக அப்படி வரும் அப்படின்றதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ சிமெட்ரிக் அப்படின்ட்டு அதில் போனீங்கன்னா இப்போ இதில் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி கேட்குது. எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் நான் இதை கொடுத்துக்கிறேன், செகண்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் இதை கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்துட்டோடனே பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் லைன் அப்படின்றது கேட்குது. சிமெட்ரிக் லைனுக்கு வந்துட்டு இங்கே இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 0 டிகிரியில் இருந்தது பார்த்திங்கன்னா ஒரு லைன் அலைன் ஆகிருக்கு. இப்போ ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து எவ்வளோ ஆங்கிள் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஆங்கிள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சிம்பிளாக நான் இதுக்கு இங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். மறுபடியும் என்ட்ரு கொடுத்து மறுபடியும் இங்கேருந்து இங்கே ஒரு லைன் வரைஞ்சி என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக வரதுக்கு வந்து ஆர்த்தோ அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். இதை போய்ட்டு நம்ம மெஷர் பண்ணலாம் எவ்வளோ ஆங்கிள்னு. இதுக்கும் உள்ள ஆங்கிள் பார்த்திங்கன்னா 29 அப்படின்ட்டுருக்கு. அண்ட்
இதுக்கும் உள்ள ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 29 இருக்குது. இது இவ்வளோதான் சிமெட்ரிக். ரெண்டுத்துக்கும் ஒரே ஆங்கிள் செட் பண்ணுறது, ஒரே மாதிரி வர்றது அப்படின்றது தான் சிமெட்ரிக் அப்படின்றது அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எதனா ஒன்றுக்கு ஆர்க்கு அண்ட் எதனா சர்க்கிள்ஸ் லைன் எதனா ஒன்று வரையணும்னா அதுக்கு வந்து ஒரே டைமென்ஷன்ஸில் அலைன் ஆகிறது தான் வந்து ஈக்குவல். ஒரு லைன் வரைஞ்சிருக்கோன்னா இன்னொரு லைன் வந்து தப்பாக வந்து டைமென்ஷன்ஸ் தப்பாக வருதுன்னா அதுவும் இது ஒரே லைன் ஒரே லென்த் இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவல்ஸை வச்சு நம்ம ஈக்குவலாக சீக்கிரமாக குயிக்காக பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு லைன் வரைகிறேன். இப்போ லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக 0 டிகிரிலே எடுத்து வரைகிறேன். இப்போது 1000 சும்மா எடுத்து வரைஞ்சிட்டு என்ட்ரு கொடுத்திங்கன்னா டிஸ்கன்யூ ஆகிடும். அண்ட் அதே மாரி வச்சு இப்போ நான் வந்து இது ஒரு 250க்கு சின்னதாக வரைகிறேன். என்ட்ரு கொடுத்துட்டேன். முன்னாடி என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கு அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும். லென்த்து கம்மியாக வரைஞ்சிட்டேன். அண்ட் அந்த ஈக்குவல் அப்படின்ட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கிளிக் கொடுத்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் ஆப்ஜெக்டை கிளிக் பண்ண உடனே அதோட ஈக்குவலுக்கு இந்த லென்த் வந்து வந்துடும். ஈக்குவல் அப்படின்றதுன்னா 2 லைனோ கர்வ் சர்க்கிள் எதுவாக இருந்தாலும் ஒரே டைமென்ஷன்ஸில் நமக்கு அலைன் வர வைக்கிறது தான் வந்து ஈக்குவல் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம மீதி இருக்கிற இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை பற்றி பார்க்குறோம். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு எதனா ஒன்று தேவைப்படுதுன்னா அந்த கமெண்ட்ஸை நம்ம சேனலில் போய்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்குங்க.